சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த திரிஃபலா சூரணத்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க. முக்கியமாக டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பிரச்சனை என்ன மர்மம் தான் இருக்குது, இல்லை மெடிசினல் யூசஸ் தான் இதில் இருக்குது, என்னென்ன மூலிகைகள் இதில் இருக்குது, இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக டானிக் ஆசிட் இருக்கக்கூடிய மூலிகைக்கே ஒரு தனித்துவமான ஒரு பெக்குலியர் கேரக்டர் இருக்குது. யார் வேணாலும் குடிக்கலாம், குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் பொதுவாக இது குடிக்கும்பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பொதுவாக நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து தெரியாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பரவலாக இதை கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திட்டு தான் இருப்பீங்க. இந்த மருந்தை இதுதான் திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த திரிஃபலா சூரணத்தை நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க. முக்கியமாக டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நமக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்க கட்டாயம் இது திரிஃபலா பொடியாகவோ இல்லை மாத்திரையாகவோ நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு இந்த திரிஃபலா சூரணம் சாப்பிட்லாம், அப்படி என்ன மர்மம் தான் இருக்குது, இல்லை மெடிசினல் யூசஸ் தான் இதில் இருக்குது, என்னென்ன மூலிகைகள் இதில் இருக்குது, இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். திரிஃபலா அப்படின்னு சொல்கிறது 3 மூலிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்லலாம். கூட்டு பொருள், கூட்டு மருந்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 பொருள் சேர்ந்து பவுடர் ஃபார்மில் இருக்குன்னா அதுக்கு பேர் சித்த மருத்துவத்தில் சூரணம். அந்த மருந்தின் பெயர் சூரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3ம் சேர்ந்தது தான் திரிஃபலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் முக்கியமாக நம்ம உடலில் தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து நமக்கு கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும், சாதாரண ஒரு பிரச்சனை, தோல் ரொம்ப வறட்சியாக இருக்குங்க, அல்சர் பிரச்சனை இருக்குங்க, வாயில் புண்ணு இருக்குது, இதிலிருந்து தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய கேன்சர் பிரச்சனை வரைக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா திரிஃபலா சூரணம் சித்த மருத்துவத்தில் பயன்படுது. பொதுவாகவே இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை நமக்கு பல நோய்களை விரட்டக்கூடியது. தோல் சார்ந்த பிரச்சனையா, தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கா, அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனையா, மலச்சிக்கலா, கால் பாத வெடிப்பு இருக்கா, கண் எரிச்சல் இருக்கா, இது மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் பால் குடிக்காமல் வயிறு உபசமாக அழுத்துட்ருக்காங்க, மலச்சிக்கல் இருக்குனாலும் அப்போலேருந்தே இந்த கடுக்காய் நமக்கு பயன்படுது. அதனால தான் கடுக்காய் தாயினும் சிறந்தது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தது என்ன, நெல்லிக்காய். கடுக்காய்க்கு சளைச்சது இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெல்லிக்காய் நமக்கே தெரியும், ஒரு காயகற்ப மூலிகை. புராண காலத்திலிருந்து நமக்கு நெல்லிக்காய் மிக சிறந்த ஒரு கனி, ஆயுளை கூட்டக்கூடியது, முக்கியமான ஒரு காயகற்ப மூலிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பல இடங்களில் நெல்லி மரங்கள் இருக்குது. நெல்லிக்காயிலையும் நிறைய வகைகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த கருநெல்லி அப்படின்னு சொல்கிறோம். மலை நெல்லி இருக்குது, நாட்டு நெல்லிக்காய் இருக்குது, சிறு நெல்லிக்காய் இருக்குது. இதுலேயுமே மலை நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல்லிக்காய், இதனோட கருநெல்லி அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே அதிகமான மருத்துவ குணங்கள், நல்ல துவர்ப்பும் கசப்பும் இருக்கக்கூடியது. கொட்டையோடையே சேர்த்து இது நம்ம மருந்தாகவும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக தாண்டிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறது இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் டானிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தாண்டிக்காயை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய மருந்துகள் அதிகமாக வலிமை வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த டானிக் ஆசிட் இருக்கக்கூடிய மூலிகைக்கே ஒரு தனித்துவமான ஒரு பெக்குலியர் கேரக்டர் இருக்குது. அப்படின்னா நம்ம உடலில் எங்கே ப்ளீடிங் இருந்தாலும், குருதி போக்கு இருந்தாலும் அது நிறுத்தக்கூடியது. இப்போ பற்களில் நமக்கு ப்ளீடிங் இருக்கா, இல்லை மோஷன் போகும்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு இருக்குது, பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது. இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு தாண்டிக்காய் பயன்படுது. அப்போது இந்த 3 ராஜ மூலிகைகளும் ஒன்று சேர்ந்த மகத்துவம் நிறைந்த ஒரு மருந்து தான் நம்ம திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த திரிஃபலா சூர்ணம் யாரெல்லாம் எதற்கெல்லாம் சாப்பிடலாம்? பொதுவாக காலையில் இந்த ஒரு 1/2 ஸ்பூன் திரிஃபலா சூர்ணம் நல்ல வெந்நீரில் கலந்து வெது வெதுப்பாக நம்ம குடிச்சிட்டோம்னா, ஒரு 100 ml அளவுக்கு குடித்தாலே உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகும். இது யார் வேணாலும் குடிக்கலாம், குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும். பொதுவாக இது குடிக்கும்பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு, சூடாக காஃபி குடித்தாதாங்க எனக்கு மோஷன் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, வெந்நீரில் ஒரு 1/2 ஸ்பூன் திரிஃபலா குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு மோஷன் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது நமக்கு உடலுக்கு எந்த வகையான தீங்கும் தராது. ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் பொழுது மலச்சிக்கல் தொந்தரவுலேருந்து விடுபடலாம். இரவு தூங்கும் பொழுதும் 5 கிராம் அளவுக்கு திரிஃபலா பொடியை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். மாத்திரைகளாக நம்ம சாப்பிட்றோன்னா 4 மாத்திரைகள் சாப்பிடணும். ஸோ திரிஃபலா சூரண மாத்திரை அப்படின்னே நமக்கு கிடைக்கும். இது 4 மாத்திரைகள் இரவு நேரத்தில் நம்ம தூங்குவதற்கு முன்னாடி இதை போட்டுட்டு தூங்கலாம். இதுவே நமக்கு தலையில் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா திரிஃபலா சூரணத்தை பயன்படுத்தலாம். எப்படின்னா, இந்த திரிஃபலா சூரணம் தேங்காய் எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து தலையில் அப்ளை பண்ணிடணும். நரைமுடி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தினா தலைமுடி சீக்கிரம் நரைமுடி வராமல் நமக்கு இது ப்ரிவென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த திரிஃபலா சூரணத்தை தேங்காய் எண்ணெயோடு கலந்து பொடுகு பிரச்சனை, அதிகமான முடி உதிர்தல் இருக்குது, வெள்ளை முடி வருது அப்படின்னா இதை தலையில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம தலைக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். கண் எரிச்சல், இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கண் எரிச்சல் இருக்குது. ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்குறோம், ட்ராவல் பண்ணுறோம், உடல் உஷ்ணத்தினால் அதிகமான கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கவலையே வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன், செலவே இல்லாமல் இதை நம்ம ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா கண் எரிச்சல் இருக்கிறவங்க தொடர்ந்து இதை ஒரு 15-20 நாட்கள் பயன்படுத்தும் பொழுதே கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலிமையாகும். கண்கள் அந்த ரெட்னஸ், எப்போவுமே ரெட்னஸ் இருக்கும். கண்களில் ஒரு சிலருக்கு ப்ரெஷர் இருக்குங்க, கண்களில் பிபி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திரிஃபலா சூரணத்தை நெய்யில் கலந்து கண்களை சுற்றி நம்ம தடவிக்கணும். ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம திரிஃபலா சூரணம் எடுக்கிறோன்னா இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். இதை எடுத்து கண்களை சுற்றி நல்லா நம்ம அப்ளை பண்ணணும். இதுவே நம்ம மெடிசன் மாதிரி ரெடி பண்ணணும்னா திரிஃபலா நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் இருக்குது. நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுக்கு திரிஃபலா சூரணத்தை நம்ம நெய்யோடு கலந்து கண்களை சுற்றி தடவலாம். இது மருந்தாக நம்ம கிளினிக்கில் எப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, திரிஃபலா சூரணம் இருக்குது இல்லைங்களா, இதை ஒரு 3 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் பார்த்தோம்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு திரிஃபலா சூரணம் கொட்டி கலந்து நல்லா கொதிக்க வைக்கிறேன்னா 1/2 லிட்டர் வரணும். ஸோ 3ல் 1 பங்காக அது கஷாயமாக வந்ததுக்கப்புறம் இதில் 1 கிலோ நெய்யை நம்ம சேர்த்து காய்ச்சி எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா காய்ச்சி, இது செய்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதை காய்ச்சி அந்த நெய்யாக எடுத்து நம்ம மருந்தாக கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் இந்த திரிஃபலா நெய் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் முக்கியமாக குடல் கழிவுகள் நிறைய இருக்குது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு திரிஃபலா நெய் நமக்கு பயன்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கும், சரியாகவே இல்லைங்க, ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த திரிஃபலா நெய் பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகிட்டே வரும். அதே மாதிரி நமக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சருமம் ரொம்ப வறண்டு போயிருக்குங்க, சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது, வெண்புள்ளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த திரிஃபலா சூரணத்தை பயன்படுத்தலாம். எப்படின்னா இந்த திரிஃபலா சூரணத்தோடு கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாசிக்காய் பொடி, மருதாணி பொடி, அவுரி இலை பொடி, இது எல்லாமே கலந்து தண்ணீர் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துடணும். கலந்துட்டு எங்கெல்லாம் நமக்கு இந்த சோரியாசிஸ் தோல் பிரச்சனை இருக்கோ, அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஹர்டிகேரியா அப்படின்னா சின்ன சின்ன தடிப்புகள். ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கு இந்த திரிஃபலாவை நான் சொன்ன மாதிரி மற்ற பொடியோடு சேர்த்து கலந்தும் பயன்படுத்திக்கலாம். கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கும்போதும் திரிஃபலாவை விளக்கெண்ணெய் சேர்த்து இதனோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா குழைத்து
கால் பாதங்களில் வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வெடிப்புகள் மாயமாக மறையுதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி நமக்கு சுகர் லெவல் குறையிறதுக்கும் திரிஃபலாவை பயன்படுத்தலாம். ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இல்லை அல்சர் பிரச்சனைகள் வயிற்றுப்பகுதியில் இருக்குது அப்படின்னாலும் திரிஃபலா சூரணத்தை பயன்படுத்தலாம். மேலும் திரிஃபலா சூரணத்தை பற்றி மேலும் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுது, மருத்துவ ஆலோசனை தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.